கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. நியூஸ் கவே பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அண்ட் இவி சார்ஜிங்க்கு பேக் போனாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இந்தியா வந்து ஈவியில் ஒரு முக்கியமான பிளேயராக இருக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ் ஈவியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இவி செக்டருடைய க்ரோத் வந்து 2030 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 19லேருந்து 35% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த அளவுக்கு சிஏஜிஆர் க்ரோத் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரிக்கு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிற இதுன்னு பார்த்தீங்கன்னா இவி சார்ஜிங் ஸ்டேஷன். ஏன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளில் இருந்து இவி வெஹிக்கிளுக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய கம்பெனிஸும் அதில் வந்து இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு, நம்ம நல்ல வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸை பார்க்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற எல்லா ஸ்டாக்குமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான் சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதா இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண போகிற எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஓகே, 4V's மசாஜ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஃபார்ம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இப்போ எவ்வளோ இவி ஸ்டேஷன்ஸ் இருக்குது, சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ், அண்ட் 2030 இது எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்டட் ஃபிகரை கொடுத்துருக்காங்க. 2022 பார்த்தீங்கன்னா 1800 சார்ஜிங் ஸ்டேஷன் தான் இந்தியாவில் இருந்துச்சான். அது 2024 16,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2024 மார்ச் கணக்குப்படி பார்க்கும்போது இப்போது கரண்ட்லி நம்ம பார்த்தோம்னா 26,000க்கு மேலே அது இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது 26,000க்கு மேலே இன்றைக்கி நிலைமைக்கு இந்தியாவில் இருக்கிற இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் 2030 கிட்டத்தட்ட 5 கோடி இவி சார்ஜிங் ஸ்டேஷன் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் 4 லட்சம் அளவுக்கு இவி சார்ஜிங் ஸ்டேஷனை ஆட் பண்ணிகிட்டே போனால் தான் இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸில் எந்தெந்த கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ பண்ணுறதுக்கான நோக்கமே. அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குற கம்பெனி டாடா பவர். ஏன் டாடா பவர்? டாடா பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பவர் ஜென்ரேஷனில் இருக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிஷன்லையும் இருக்கிறாங்க, அண்ட் ஆல்சோ இவி ஸ்டேஷனும் இவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியுடைய டார்கெட் என்னவா இருக்குது, ரோட் மேப் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா 2025 1 லட்சம் சார்ஜிங் ஸ்டேஷனை அமைக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டாடா மோட்டார் ஈவியில் பயனீர் பிளேயராக இருக்கிறதுனால டாடா மோட்டாருடைய கார் எல்லாத்தையும் சார்ஜ் போடுறதுக்காகவது இவங்க சார்ஜிங் ஸ்டேஷன் போட்டாங்கங்கிற மாதிரி ஒரு விஷயத்து இருக்குது. அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன். பாரத் பெட்ரோலியம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரத் பெட்ரோலியமுக்கு வந்து ஏற்கனவே ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. எங்கெல்லாம் பெட்ரோல் பங்க் இருக்கோ அதில் காற்று பிடிக்கிறதுக்கு ஓரமாக மெஷின் வச்சுருக்க மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷனும் போட்டுட்ருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போதைக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1400க்கு மேலே அக்ராஸ் இந்தியா இவங்களுடைய சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. எல்லா பெட்ரோல் பங்க்லையும் போட்டு வச்சுருக்காங்க. பட் 2025 எண்ட்லேயோ இல்லை 2026 ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்குள்ளேயோ இந்த கம்பெனியுடைய டார்கெட் என்னவாக இருக்குன்னா 7000 இவி சார்ஜிங் ஸ்டேஷனை போடணும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் குறையுது அப்படிங்கும்போது ஈஸியாக அவங்ககிட்ட இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அதை வந்து சார்ஜிங் ஸ்டேஷனாக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு அந்த கம்பெனி வந்துட்டாங்க. அதனால் யாரெல்லாம் வந்து பெட்ரோல் கார் வச்சுருக்காங்களோ, பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பங்கில் போயிட்டு பெட்ரோல் போட்டாங்களோ, அவங்க இவி கார் வாங்குறாங்கன்னா அங்கேயே போயிட்டு நீங்கள் சார்ஜிங் போட்டுக்கலாங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமையுது. இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்குற கம்பெனி செர்வோடெக் ரினியூவபிள் பவர் சிஸ்டம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இவி சார்ஜஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, சோலார் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் பவர் அண்ட் பேக்கப் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா செர்வோடெக்குடைய இவி சார்ஜிங் மெஷினை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆக்சுவலாக இந்த கம்பெனியுடைய என்டையர் பிஸ்னஸில் 62% வரைக்கும் இவங்களுடைய ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் இந்த இவி சார்ஜிங்கிலிருந்து வருது. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய FAME2, PME டிரைவ் இந்த ஸ்கீமுக்குள்ளெல்லாம் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி UAEயில் ஒரு சப்சிடரியை ஓப்பன் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆஃப்ரிக்கன் மார்க்கெட்டை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் ஆல்சோ இந்த கம்பெனி வெஹிக்கிள் இன்டகிரேட்டட் சார்ஜிங் மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்காக OEM-ஆகவும் மாறுறதுக்கான வழிவகைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது மற்ற கார்களுக்கு தேவையான சார்ஜிங் விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குற வேலையிலையும் இந்த கம்பெனி இறங்க போகிறாங்க. இந்த வரிசையில் அடுத்து நம்ம பார்க்குறது எக்ஸிகாம் டெலிசிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனி. எக்ஸிகாம் டெலிசிஸ்டம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவி சார்ஜர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, கிரிட்டிக்கல் பவர் காம்போனன்ட்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. கிரிட்டிக்கல் பவர் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெக்டிஃபயர்ஸ் வரும் அண்ட் AC to DC கன்வெர்ட்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் இவங்க வந்து இவி சார்ஜர்ஸ் கொடுக்குறாங்க அண்ட் ஆல்சோ எனர்ஜி ஸ்டோரேஜ் சொல்யூஷனும் இவங்க கொடுக்குறாங்க.
இந்த கம்பெனி டர்ன்கி இபிசி சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதாவது சர்வே, கன்ஸ்ட்ரக்ஷன், கமிஷனிங் இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பண்ணுறாங்க இந்தியன் ஆட்டோமேக்கர்ஸ்க்கு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து ஒரு குளோபல் ஃப்ரேம் ஒர்க் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் க்ளீன் எனர்ஜி கம்பெனி அப்படின்ட்டு. அதாவது மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்துக்கு இவங்களுடைய சப்ளை இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு இவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் ஆகுது அப்படின்னா அதில் முக்கிய பிளேயராக இந்த கம்பெனி நிறைய விஷயங்களை பண்ண போகிறாங்க அப்படின்னு இதுலேயும் தெரியுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற கம்பெனி அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி. அமர் ராஜா கம்பெனி உங்களுக்கு தெரியும், அமரான் பேட்டரி தயாரிக்கிற கம்பெனி. லெட் ஆசிட் பேட்டரிஸ் இவங்க தயாரிக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் நிறைய கம்பெனிஸ்க்கு காரு அண்ட் டூ வீலர்ஸ்க்கு வந்து இவங்களுடைய பேட்டரிஸுடைய சப்போர்ட் இருக்குது. அண்டு இந்த கம்பெனியுடைய அடுத்த ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் இவி இக்கோசிஸ்டமில் ஒரு முக்கியமான பிளேயராக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இந்த கம்பெனி எதை நோக்கி போகிறாங்கன்னா, டிசி ஃபாஸ்ட் சார்ஜர் செக்மெண்ட்டில் முக்கிய பிளேயராக வளரும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி 9500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 16 கிகாவாட் லித்தியம் செல் கெப்பாசிட்டியை கட்டிக்கிட்டு இருக்காங்க. 2030 இது முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒரு பெரிய கிகா ஃபேக்டரி உருவாகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா எக்ஸைடு சொல்லலாம். எக்ஸைடு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இவி சார்ஜிங்கில் இருக்கிறாங்க. பட் ரொம்ப மைனர் போர்ஷன் தான் அவங்க வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து இந்த கம்பெனி இந்த ஏரியாவில் இன்னும் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பேட்டரியில் வந்து இது ஒரு முக்கியமான கம்பெனி, நல்ல எஸ்டாப்ளிஷான ஒரு கம்பெனி அண்ட் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாக் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நல்ல ரிட்டர்ன் கொடுத்த ஒரு ஸ்டாக் அப்படின்னு எக்ஸைடை சொல்லலாம். ஓகே, இப்போ எல்லா கம்பெனிஸுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா, டாடா பவருடைய சேல்ஸ் வந்து செப்டம்பர் குவார்ட்டரில் 15,545 கோடி. ஆக்சுவலாக இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத்துங்கிறது 0.97% குறைஞ்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 3,302 கோடி, 21% ஆப்ரேட்டிங் மார்ஜின் வச்சுருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா 1,245 கோடியாக இருக்குது. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 8% டிக்ளைன் ஆகிருக்கு. லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் இருந்ததை விட இப்போ வந்து 8% குறைஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ 30க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 23 அந்த ரேஞ்சில் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ விட லைட்டாக அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் ROE 10க்கு மேலே இருக்குது. ROCE 11 அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த கம்பெனியுடைய EV பை எபிட்டா பார்த்தோம்னா 11.7. இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்விட்டி ரேஷியோ 1.86 இருக்குது. ஸ்லைட்டாக வந்து டெட் அதிகமாக தான் இருக்குது. அடுத்தது இந்த கம்பெனியுடைய ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 4,000 கோடிக்கு மேலே மைனஸில் இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸில் இருக்கிறதுக்கான காரணம் அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இந்த கம்பெனி நிறைய எக்ஸ்பென்ஷன் பிளான்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான். அடுத்து நம்ம பார்க்குறது பாரத் பெட்ரோலியம். செப்டம்பரில் இவங்களுடைய சேல்ஸ் வந்து 1,04,946 கோடி, 2.10% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது சேல்ஸில். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 9,761 கோடி, மார்ஜின் 9% வச்சுருக்காங்க. மார்ஜின் வந்து ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் நெட் ப்ராஃபிட் வந்து 6,191 கோடியாக இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 168% இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ 8 கிட்ட இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 21 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ 21 இண்டஸ்ட்ரி பிஇ இருக்கும்போது 8 கிட்ட தான் ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ இருக்குது அப்படின்னா கம்பெனி ரொம்ப அண்டர்வேல்யூடாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் கவனிக்கலை, இது பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கும் வரல அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ரொம்ப லோவர் வேல்யூஷன் இருக்கிறதுக்கான காரணம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ROE 17க்கு மேலே இருக்குது, ROCE 16க்கு மேலே இருக்குது. அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.56 தான் இருக்குது. ரொம்ப கடன் கம்மியாக இருக்கிற ஒரு கம்பெனி தான். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 8,000 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. ஸோ ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனி நல்லா இருக்குது. ஆனாலும் பெருசாக யாருக்கிட்டையுமே வந்து ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணல அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து நம்ம பார்க்குறது செர்வோடெக் ரினியூவபிள் அண்ட் பவர் சிஸ்டம். இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பார்த்தோம்னா செப்டம்பர் குவார்ட்டரில் 102 கோடி. இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத்து 44% டிக்ளைன் ஆகிருக்கு. அண்ட் நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா 8.81 crore இருக்குது. மார்ஜின் 8.64% இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 2.27 crore இருக்குது. இந்த கம்பெனியுடைய இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் வந்து 80% மைனஸில் போயிருக்கு. ஸ்டாக்குடைய பிஇ ரேஷியோ 83க்கு மேலே இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி பிஇ 37 இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ROCE 20க்கு மேலே இருக்குது. ROE 19க்கு மேலே இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து 68 கோடி மைனஸில் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.63 இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு 52 வாரங்களில் ஹையஸ்ட் ப்ரைஸ் 190 வரைக்கும் போயிருக்கு. இறங்குனது 95 வரைக்கும் இறங்கியிருக்கு. இப்போ 100 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது எக்ஸிகாம் கம்பெனியுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் குவார்ட்டரில் 282 கோடி, 84% சேல்ஸ் க்ரோத் இருக்குது. இயர் ஆன் இயர் சேல்ஸ் க்ரோத். அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 33 crore மைனஸில் போயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டே மைனஸில் போச்சுன்னா நெட் ப்ராஃபிட்டும் மைனஸில் தான் இருக்கும். 69 கோடி மைனஸில் போயிருக்கு. அதாவது தொடர்ச்சியாக லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கம்பெனி. கடந்த
5 குவார்ட்டராக இவங்க வந்து லாஸ் தான் பண்ணியிருக்காங்க. தொடர்ச்சியாக லாஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஸ்க்ரீனில் வந்து பி ரேஷியோவே காட்ட மாட்டேங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ROCE மைனஸில் இருக்குது 5க்கு மேலே, ROE 16க்கு மேலே மைனஸில் இருக்குது. அடுத்தது என்ன சொல்கிறது, டெட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.78, டெட் ஈக்விட்டி ரேஷியோ மட்டும் நல்லா இருக்குது 0.7 அப்படிங்கிறது. மற்ற எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக தான் இவங்க வச்சுருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவும் 700 கோடிக்கு மேலே மைனஸில் தான் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது அமரராஜா கம்பெனியுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் குவார்ட்டரில் 3388 கோடி. இயர் ஆன் இயர் சேல்ஸ் growth 8.05% இருக்குது. அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 406 கோடி, மார்ஜின் 12% காமிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 302 கோடி. ப்ராஃபிட்டுடைய இயர் ஆன் இயர் growth பார்த்தீங்கன்னா 12% டிக்ளைன் ஆயிருக்கு. இந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல்னு பார்க்கும்போது பி ரேஷியோ 21க்கு மேலே இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 31 அந்த ரேஞ்சில் இருக்குது. அண்ட் இந்த கம்பெனியுடைய ROCE 16க்கு மேலே இருக்குது, ROE 12க்கு மேலே இருக்குது. ROCE பரவாயில்ல, ஆனால் ROE வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்தது டெட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.04 இருக்குது, ரொம்ப கம்மி. ஓகே, கடனே இல்லாத கம்பெனி எடுத்துக்கலாம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 600 கோடிக்கு மேலே வச்சுருக்காங்க. ஃபைனலாக நம்ம பார்க்குறது எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ். எக்ஸைடுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம பார்த்தோம்னா சேல்ஸ் 4695 கோடி, 5.85% growth காமிச்சிருக்காங்க, இயர் ஆன் இயர் growth. அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 538 கோடி, ஆப்ரேட்டிங் மார்ஜின் 11% இருக்குது. இந்த 11%ங்கிறது வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப நாளாக. அடுத்தது நெட் ப்ராஃபிட் 272 கோடி, நெட் ப்ராஃபிட்டுடைய இயர் ஆன் இயர் growth வந்து 24% இருக்குது, விச் இஸ் குட். இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல்னு பார்க்கும்போது 38க்கு மேலே பி ரேஷியோ இருக்குது, இண்டஸ்ட்ரி பிஇ 31 அந்த ரேஞ்சில் இருக்குது. ROCE 8க்கு மேலே இருக்குது, ROE 5க்கு மேலே இருக்குது. ரெண்டுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.14 இருக்குது. ஸோ கடன் ரொம்ப கம்மியாக இருக்கிற கம்பெனி. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 600 கோடிக்கு மேலே மைனஸில் இருக்குது. இதோட வீடியோ வைண்ட் பண்ணிக்கலாம். இதில் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரம் பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.